எந்த தாயாவது குழந்தை ஓடி வந்து கட்டிக்க வரும்போது, இரு உடம்பு அழுக்கா இருக்கு, நான் நன்னா இப்பதான் புது பட்டு புடவை உடுத்தின்னு இருக்கேன், இதோட வந்து அணைத்துக் கொள்ளாதே, போய் குளிச்சுட்டு வான்னு எந்த தாயான்னு சொல்லுவாளா? மண்ணில் செம்பொடி ஆடி வந்து எந்தன் மார்பில் மண்ணிடப் பெற்றிலேன் அந்தோ என்று தேவகி வருத்தப்படுகிறாள். வண்ணச் செஞ்சிறு கைவிரல் அனைத்தும் வாரி வாய்க்கொண்ட அடிசலின் மிச்சல். கண்ணன் ஆசையா என்ன வெண்ணெய் இருக்கோ, தயிர் பிரசாதம் என்ன இருக்கோ அதை எடுத்து வாயில போட்டு பாரான். வாயில போட்டுக்கச்சே குழந்தைக்கு சாப்பிட தெரியாது இல்லையோ, இப்படி இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சமா வழியுமா. யசோத உடனே இப்படி அந்த மிச்சம் இருக்கிறத வழிச்சு தம் வாயில போட்டு பாலாம். அந்த இன்பத்தையும் நான் பெறவில்லை, 10 வருஷங்கள் கண்ணனை வளர்க்கும் இன்பத்தை இழந்து விட்டேன், ஒரு ஆனந்தத்தையுமே தேவகி அடையவில்லை. ஆனா பேர் மட்டும் பாருங்க, தேவகி நந்தனாய, தேவகிக்கு மகிழ்ச்சியை கொடுத்தான்னு குந்தி பாடுகிறாள். ஒரு மகிழ்ச்சியுமே தேவகிக்கு கொடுக்கவில்லை. ஆனா சேர்த்து வைத்து கண்ணன் கடைசியில கொடுத்தா. 10 வயசு குழந்தையாக திரும்ப சிறைச்சாலைக்கு போய் தாயாரை சந்தித்தார். அப்ப அவள் பிரார்த்திக்கிறாள், எத்தனையும் இழந்து விட்டேன், குன்னினால் குடகவித்ததும் கோலக் குறவகோத்ததும் குடமாட்டும், கண்ணினால் விளவெறிந்ததும் காலால் காளியந்தல மிதித்தது முதலா, வெண்ணிசேர்பிள்ளை நல் விளையாட்டம் அனைத்திலும் அங்கன் உள்ளமுள் குளிர, ஒன்னும் கண்டிடப் பெற்றிலேன் அடியேன் காணுமாறி நீ உண்டெனில் அருளே. கண்ணா 10 வருஷங்களை இழந்துட்டேனே, எப்படியாவது திருப்பி கொடுக்க முடியுமா? உன்னுடைய விளையாட்டுகளை எல்லாம் பார்க்கணும், உன்னுடைய லீலைகளை எல்லாம் பார்க்கணும், ஏதானு வழி உண்டான்னு தேவகி கேட்டாளாம். அதுக்கென்ன இப்பவே காட்டுகிறேன்னு அப்படியே ஒரு நம்ம திரைப்படம் எல்லாம் பார்ப்போம் இல்லையோ, திரும்ப பார்க்கணும்னா அப்படியே முதலுக்கு வந்து திரும்ப அழுத்தினா மொத்தத்தையும் திரும்ப பார்க்கலாம் இல்லையோ, அத போல தேவகி கண்ணு முன்னாடி 10 வருஷத்தையும் கண்ணன் என்னென்ன பண்ணாரோ அனைத்தையும் திரையில் போட்டு காட்டுவது போல காட்டினாராம். பார்த்து தேவகி ஆனந்தப்பட்டாள். அதோடு கூட சொன்னார், கண்ணன் தேவகியின் இடத்துல 10 வயசுக்கு பால் குடித்தான் என்று ஆச்சாரியர்கள் தெரிவித்தார்கள். எப்படி சொன்ன, 10 வயசாச்சு குழந்தை பிறந்து எப்படி பால் வரும்னால், கண்ணனிடத்துல இருந்த அன்பு தேவகியும் பால் கொடுத்தாள், கண்ணனும் பால் குடித்தான்னு தெரிவிக்கிறார்கள். அப்ப எல்லா இழந்த இன்பத்தையும் திரும்ப தேவகிக்கு கொடுத்து விட்டார். அதற்கு பிறகு விட்டு பிரியாமல் இருந்தாரோ இல்லையோ. யசோதைக்கு 10 வருஷம்தான் அனுபவம், அதற்கு மேல திரும்பி பார்த்ததே கிடையாது கண்ணன். எங்கேயோ ஒரு முறை குருக்ஷேத்திரத்தில் எல்லாரும் போய் ஒரு முறை சந்திக்கிறார்கள். ஒரு கிரகண காலம் வருகிறது. பாகவதத்திலே கடைசியில தசமஸ்கந்தத்துல சொல்றார், ஒரு கிரகணம் புண்ணிய காலம். அப்ப தர்ப்பணம் செய்ய வேண்டும், சிராத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக துவாரகையிலிருந்து யாதவர்கள் எல்லாம் கண்ணனோடு புறப்பட்டு குருக்ஷேத்திரம் வருகிறார்கள். ஹஸ்தினாபுரத்திலிருந்து இந்திரபிரஸ்தத்திலிருந்து தத்தராஷ்டிரன் யுதிஷ்டிரன் எல்லாம் புறப்பட்டு குருக்ஷேத்திரம் வருகிறார்கள். இந்த பக்கம் நந்தகோபாலன் யசோதை இடையர்கள் எல்லாம் புறப்பட்டு குருக்ஷேத்திரம் வருகிறார்கள். ஒரே ஒரு நாள் அங்கு மட்டும் கண்ணன் நந்தகோபாலன் யசோதை கோபிகையோட சந்தித்தார். மற்றபடி வாழ்க்கை முழுக்க பார்த்தது கிடையாது. 10 வயசுக்கு மதுரைக்கு போனவர் தான், திரும்ப வந்து பார்க்கவே இல்லை. ஆனால் தேவகி அதற்கு மேல 100 வருஷங்கள் விளையாட்டுகளை பார்த்தாளோ இல்லையோ, அதனால தேவகி நந்தனன், தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன், இவள்தான் பெற்றாள். வேற யாருக்குமே அந்த பெருமை கிடையாது. கண்ணனை தன்னுடைய கர்ப்பத்திலே வைத்து பெற்ற பெருமை தேவகிக்குத்தான் உண்டு. அதனால தேவகி நந்தனாயச்ச. 4வது நந்தகோப குமாராய. சரி, அவளுக்கு மட்டும்தானா பிறந்தாள்? வளர்த்தவர் நந்தகோபாலன் யசோதை. நந்தகோப குமாராய, இவருக்கும் மகனாக வந்து வளர்ந்தார். அவர்கள் பிரார்த்தித்தார்களாம், 2 பேரும் தவம் செய்தார்கள்னு சொன்னேனோ இல்லையோ. வசுதேவரும் தேவகையும் முன்னால் ஒரு பிறவியில் கிருஷ்ணி சுதபா என்கிற பெயர்களோடு இருந்தார்கள். அவர்கள் தவமியற்றி பகவானிடத்தில் நீ 3 முறை எங்களுக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்களாம். சரின்னு கண்ணன் ஒப்புக்கொண்டார். முதல் பிறவி, அந்த பிறவியிலேயே பிருஷ்ணிக்கு மகனாக பிறந்தார். அடுத்தது அந்த பிருஷ்ணியும் சுதபாவும் தான் அதித்தியும் காஷ்யபராகவும் பிறந்தார்கள். அவர்களுக்கு மகனா வாமனமூர்த்தியாக பிறந்தார், அது 2வது. 3வது அவர்களே வசுதேவர் தேவகியாக பிறக்க மகனாக கண்ணனாக பிறந்தார். 3 முறை முடிந்தது. எத்தனை 3 பாருங்க, ஒரு அவதாரத்துக்குள்ள எத்தனை வரங்களையும் சாபங்களையும் சேர்க்கிறார். துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயனுக்கு சாபம், 3 முறை அரக்கர்களாக பிறந்து பகவானால் கொல்லப்பட வேண்டும் என்று. அதுல 3வது அவதாரமும் இந்த பிறவிதான். முதலிலே ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு, 2வது ராவணன் கும்பகர்ணன், 3வது சிசுபாலன் தந்தவக்தர். அப்ப அவர்களுக்கு சாபத்தை போக்கின கடைசி அவதாரமும் இந்த அவதாரம் தான். கிருஷ்ணி சுதபாவுக்கு வரத்தை கொடுத்த 3வது அவதாரமும் இந்த அவதாரம் தான். அதே போல துரோணர் தரா என்று 2 பேர் பிரம்மாவினிடத்துல பிரார்த்தித்து பகவானை குறித்து தவம் செய்து நீ எங்கள் மகனாக வளர வேண்டும்னு பிரார்த்தித்தார்கள். சரினா அவர்கள் தான் நந்தகோபாலன் யசோதையாக பிறந்த போது கண்ணன் வளர்ந்தார். அப்ப நந்தகோப குமாராய, குமாரன்னு சொன்னா அடங்கி இருப்பவர்.
யசோதை இளம் சிங்கம், தாய்க்கு பக்கத்துல இருக்கிறச்சே சிங்கத்தை போல கண்ணன் இருப்பாராம். நந்தகோபாலன் வந்தா கைகட்டி வாய் பொத்தி ரொம்ப பவ்யமா நின்று கொண்டிருப்பாராம். நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹா. கடைசியில ரொம்ப உயர்ந்த திருநாமம். இதுவரைக்குமான மனுஷர்களை வைத்து சொல்லி கொண்டு வந்தார். வசுதேவனுக்கு மகன், தேவகிக்கு மகன், நந்தகோபாலனுக்கு மகன். இதெல்லாம் மனுஷர்களோடு தொடர்பு. கண்ணன் மனுஷர்களோடு நிற்கவில்லையே, மாடு கன்றுகள் அளவுக்கு இறங்கி பழகினாரோ இல்லையோ. கோவிந்தன், மாடுகளுக்கு பின்னால் ஓடி போய் ரட்சிக்க கூடியவர். ஏன் மாடுகளுக்கு பின்னால் போனார்? மனுஷர்களை ரட்சித்தா போராதா, மாட்டுக்கு பின்னாடி ஏன் போனார்னு கேள்வி. பெரியோர்கள் தெரிவித்தார்கள், கண்ணன் ரட்சிக்க வரும்போது நீ வராதே என்று மாடு சொல்லவில்லையா, அதனால போய் ரட்சிச்சாராம். அவர் வேற, நீ ரட்சிக்க வர வேண்டும்னு நாம கூப்பிடவே வேண்டாம். நாம ஒரு இடத்துல கால் தடிக்கு கீழே பள்ளத்துல விழுந்துடுறோம்னு வச்சுங்கோ, யாரான காப்பாத்துங்கோன்னு கேட்டு வந்து ரட்சித்தால் அது ஒரு விதம். தானா ஒருத்தர் நல்ல உள்ளத்தோடு வந்து கை கொடுத்து தூக்க வந்தாருன்னு வச்சுங்களேன், ரெண்டு விதமான மக்கள் உண்டு. ஒண்ணு, வாங்க நல்ல வேளை உதவ வந்தாரேன்னு கையை பிடிச்சு மேல ஏறிடுவோம். இன்னொரு விதம், நமக்கு ஒரு வெட்கமா இருக்கும், கீழே விழுந்துட்டோமேன்னு வெட்கப்பட்டு அதனால கோபம் ஏற்பட்டு, நான் ஒன்னும் உங்களை கூப்பிடலையே, நானே எழுந்து கொள்வேன், யார் உதவியும் எனக்கு வேண்டாம்னு கையை தட்டியும் விடுவோம் அல்லவா. இப்படி நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இத்தனை நாளா பகவான் கை கொடுத்து நான் தூக்குறேன், நான் உதவுறேன்னு வரும்போது கையை தட்டி விட்டுறோம். உன்னை யாரும் கூப்பிடவே இல்லையே, நானே என்னை ரட்சித்துக் கொள்வேன்னு சொல்லி விடுகிறோம். மாடுகள் அந்த வார்த்தையை சொல்லாதோ இல்லையோ. கண்ணன் வந்து உதவ வரும்போது, கண்ணா உன்னை யார் அழைத்தார்கள்னு மாடு கேட்காது, நீ பக்கத்துல வராதன்னு மாடு சொல்லாது, ஏற்றுக்கொள்ளுகிறதோ இல்லையோ. கண்ணன் செய்யும் உதவியை ஏற்றுக்கொள்ளுகிறபடியால மாடுக்கு பின்னாடி போனாராம். அப்ப நம்மிடத்திலும் பகவான் அவ்வளவுதான் எதிர்பார்க்கிறார். நீ வராதேன்னு சொல்லாமல் இருந்தால் போரும், வரும்போது ஏற்றுக்கொண்டு அவனை உகப்போடு பார்த்தால் போரும், பகவான் உதவி விடுகிறார். அப்ப கோவிந்தாய நமோ நமஹா. ஒவ்வொன்னா இறக்கி கொண்டு வந்தவர். கண்ணனுடைய உண்மையான ஆசை என்ன? மக்களோடு பழகுவதில் கூட ஆசை கிடையாது. சிவத்திலும் பசுநிறை மேய்ப்பு உவத்தின்னு ஆழ்வார் பாடுகிறார். வைகுந்தத்தில் நித்தியசூரிகளோடு இருப்பதை விட இடையனாக மாடு கன்றுகளுக்கு பின்னால் ஓடுவதுதான் கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா. நிறைய ஊர்ல சேவிக்கலாம், கண்ணன் திருவடியோட மாத்தி வச்சிருந்து புல்லாங்குழல் வாசித்து கொண்டு இருப்பார். பக்கத்துல ஒரு பசுமாடு வந்து கண்ணன் காலை நக்கி கொண்டே நிற்கும். முன்னாடி ஒரு சின்ன கண்ணுக்குட்டி இப்படி அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கும். தேரெழுந்தூர் என்று கும்பகோணத்துக்கு பக்கத்துல திவ்யதேசம். மருவி அப்பன் என்று பெருமானுக்கு அந்த ஊரில் திருநாமம். பார்ப்பதே பசுமாடு கன்றுகளோடு விளையாடுவதற்காகவே பெருமாள் வந்தார். சம்ஸ்கிருதத்துல கோ சகன்னு திருநாமம், மாடுகளுக்கு நண்பன். தமிழில் மருவி அப்பன் என்று பெருமான் சேவை சாதிக்கிறார். திருவடி பக்கத்துல பின்னாடி பசுமாடு இருக்கும், முன்னாடி கண்ணுக்குட்டி இருக்கும். அதோடு விளையாடுவதற்காகவே பிறந்தவர், அவ்வளவு எளிமையானவர். கோவிந்தாய நமோ நமஹா. அப்ப ஆரம்பிச்சது கிருஷ்ணர், பூமிக்கே நன்மை செய்யக்கூடியவர். வாசுதேவன் அனைத்து பொருள்களுக்குள்ளும் வசிக்க கூடியவர். அப்பேற்பட்டவர் தேவகிக்கு மகனாக பிறந்தார், நந்தகோபாலனுக்கு மகனாக வளர்ந்தார், மாடுகளுக்கு பின்னால் ஓடினார். எங்க பெருமையில் ஆரம்பிச்சு எவ்வளவு தூரம் எளிமைக்கு குந்தி வருகிறாள் பாருங்க. அவ்வளவு பெரியமையும் சொல்லி முடித்தாள். நம பங்கஜ நாபாய, நம பங்கஜ மாலினே, நம பங்கஜ நேத்ராய, நமஸ்தே பங்கஜாங்கரையே. கண்ணனுக்கு எல்லாமே தாமரை. அவர் அணிந்து கொண்டிருக்கிற மாலை தாமரை, அவருடைய கண்கள் தாமரை, அவருடைய கைகள் தாமரை, அவருடைய திருவடி தாமரை, எல்லாமே தாமரையாம். பகவானை பார்த்தால் ஒரு கருப்பு மலை, பச்சை மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா என்று தொண்டடிப்பொடியாள் பாடுறாரோ இல்லையோ. ஒரு கருப்பு மலை, அதுல அங்கங்க அப்படி தாமரையா பூத்துருந்ததுன்னா பார்க்கறது எவ்வளவு அழகா இருக்கும். அத போல பகவான் எழுந்து நடந்து வந்தார்னால் ஒரு தாமரை குளமே எழுந்து நடந்து வருவது போல இருக்குமா. பகவானுடைய திருமேனி கரும் பச்சை. தாமரை குளத்துல என்ன இருக்கும்? முழுக்க தாமரை இலைகள் மூடிக்கொண்டிருக்கும், பச்சையா இருக்கும், தண்ணீரே கண்டபடாது, பச்சையா இலைகள் இருக்கும். நடுவுல சிவப்பா தாமரை இருக்குமா. பகவான் நடந்து வரதை பார்த்தா ஒரு தாமரை நீள் வாசத்தடம் போல் வருவானே. ஒரு தாமரை குளம் அப்படியே எழுந்து நடந்து வந்தா, பச்சையான திருமேனி, நடுவுல ரெண்டு கண்கள், ரெண்டு தாமரை, வாய் ஒரு தாமரை, கைகள் தாமரை, கால்கள் தாமரை, இப்படித்தான் கண்ணன் வருவாராம். அதை பற்றி பாடுகிறாள். நம பங்கஜ நாபாய, நாபி கமலத்துல தாமரை இருக்கிறது. நம பங்கஜ மாலினே, தாமரை மாலை அணிந்து கொண்டிருக்கிறாய். நம பங்கஜ நேத்ராய, தாமரை போன்ற கண்களோடு அழகாக இருக்கிறாய். நமஸ்தே பங்கஜாங்கரையே,
திருவடிகளும் தாமரை போல் இருக்கின்றன. இது அனைத்தையும் உடைய உனக்கு நமஸ்காரம் என்று முதல்ல ஸ்தோத்திரம் செய்து முடித்து விட்டாள். இப்பதான் கண்ணன் செய்த உதவிகளை ஒவ்வொன்னாக சொல்லுகிறாள். யதா ஹிருஷீகேஷ கலேன தேவகி கம்சேன ருத்தா அதிச்சிரம் சுச்சார்பிதா விமோச்சிதாஹம் ச சகாத்மஜா விபோ துவயைவ நாதேன முகுஹு விபத்கணாத்து. நீ தேவகி உன்னுடைய தாய், அவளையும் துன்பத்திலிருந்து கம்சனிடத்திலிருந்து ரட்சித்து கொடுத்தாய். அவள் சொந்த தாய், நாங்களோ உறவினர்கள் தான். ஆனா எங்களையும் விட்டு கொடுத்ததே கிடையாது. என்னையும் சரி, என்னுடைய மகன்களையும் சரி, என்னுடைய மாட்டுப்பெண்ணையும் சரி, என்னுடைய பேரன் பேத்தி எத்தனை பேர் இருந்தாலும் ஒருவரையும் நீ இதுவரை விட்டு கொடுத்ததே கிடையாது. என்னென்ன ஆபத்து வந்திருக்கிறதோ அனைத்திலிருந்தும் ரட்சித்து கொடுத்திருக்கிறாய். பீமசேனனுக்கு விஷம் வைத்து கொல்ல பார்த்தார்கள், நீதான் ரட்சித்தாய். லாக்ஷா கிரகத்துல அரக்கு மாலைகளை எரிக்க பார்த்தார்கள், நீதான் ரட்சித்தாய். எங்களை ஏமாத்தி சூதாட்டத்துல வெளியே அனுப்பினார்கள், நீதான் ரட்சித்தாய். காட்டுல எத்தனையோ கஷ்டங்கள் ஏற்பட்டன, நீதான் ஓடி வந்து ரட்சித்தாய். யுத்தத்தையே எப்படி செய்வது, சமரசம் பேசணுமா யுத்தம் பண்ணமான்னு தெரியாமல் இருந்தோம், நீதான் தூதனாக நடந்தாய். எப்படி யுத்தத்தை நடத்துவதுன்னு தெரியாமல் இருந்தோம், நீதான் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக நின்னாய். அர்ஜுனனுக்கே சந்தேகம் கலக்கம் ஏற்பட்டு யுத்தம் நடக்குமான்னு சந்தேகம் இருந்த போது நீதான் கீதா சாஸ்திரத்தை உபதேசித்து கவலைப்படாதே யுத்தம் செய் என்று உறுதியை அர்ஜுனனுக்கு கொடுத்தாய். இது எல்லாம் கண்ணன் எதற்காக பண்ணார் என்றால் பாண்டவர்களுக்காக அல்ல, அர்ஜுனனுக்காக அல்ல. பிள்ளை உலகாரியன் என்று ஒரு ஆச்சாரியர் அவர் தெரிவிக்கிறார். இது அனைத்தையும் கண்ணன் பண்ணது. தூத்திய சார்த்தங்கள் பண்ணித்தும் பிரபத்யுபதேசம் பண்ணித்தும் இவளுக்காக என்று தெரிவிக்கிறார். அது யாரு இவள்னால்? திரௌபதி. திரௌபதியினுடைய விரித்த குழலை பார்த்து கண்ணனால பொறுக்க முடியலையா. இதை என்னைக்கான முடிய வைக்க வேண்டும். யுத்தம் முடிஞ்சு சிசுபாலன் ரத்தத்தை எடுத்து தடவினால்தான் தலைமுடிய முடிப்பேன்னு திரௌபதி சொன்னாள். அவள் தலைமுடி விரித்திருப்பதை கண்ணால பார்க்க முடியலையா. சுமங்கலின்னு சொன்னா நட பின்னி கொண்டு இருக்கணுமோ இல்லையோ, அவள் அப்படி இருக்கும் கோலத்தை பார்க்க முடியாமல் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்காக கீதை உபதேசித்தார், அதற்காக தூது நடந்தார், அதற்காக தான் சாரத்தியம் பண்ணார். அனைத்தையும் பண்ணது திரௌபதியினுடைய மங்கள சூத்திரத்துக்கு பாதிப்பு வரக்கூடாது, அவருடைய விரித்த குழலை திரும்ப முடிக்க வைக்க வேண்டும். இதற்காக இத்தனை உதவிகள் செய்தாயே, எங்களிடத்துல உனக்கு எவ்வளவு நன்மை எவ்வளவு ஆசை இருக்க வேண்டும். அதனால் இப்போ ஒரு விபரீதமான பிரார்த்தனையை குந்தி வைக்கிறாள். கண்ணா, எங்களுக்கு எப்பப்பெல்லாம் கஷ்டம் வந்திருக்கோ நீ ஒரு நாளும் விடாமல் எங்களோடு கூட இருந்து துணையாக இருந்திருக்கிறாய். இப்ப எங்களுக்கு ஆசை என்ன? நீ தொடர்ந்து எங்களோடு துணையாக இருக்க வேண்டும். அப்ப அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆபத்தை கொடு, இன்னும் கொஞ்சம் கஷ்டங்களை கொடு. கஷ்டம் வந்தா தான் கண்ணன் ஞாபகம் வரார். வாழ்க்கை ஆனந்தமா போனா யாரான கோவில நினைச்சு பாக்குறோமா? ஆனந்தமா சரி, ரொம்ப நன்னா உறவினர்கள் எல்லாம் நல்லவர்களா இருக்கா, வேலையில நன்னா முதலாளி பாத்துக்கிறார், வீட்டுல எல்லாம் நன்னா போறதுன்னு ஆனந்தமா இருக்கும் வர ஒருத்தரும் வரமாட்டோம். நிறுவனத்துல ஒரு கஷ்டம் வரும், உறவினர்கள் யாரோ ஏமாத்துவா, தப்பா பேசுவா, இகழ்வார்கள். குடும்பத்துல ஏதோ ஒரு சண்டை வரும், வரும்போது ஐயோ பெருமானேன்னு வந்து காலில் விழுவோம். அப்ப கஷ்டம் வரும் வரைக்கும் உன் நினைவே வருவது கிடையாது. அப்ப உன்னையே நினைக்கணும்னு எனக்கு ஆசை. அப்ப ஒரே வழி, நீ ஆபத்துகளை தொடர்ந்து கொடு, கஷ்டங்களை நிறைய கொடுன்னு பிரார்த்திக்கிறாள். விபதசந்து நஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரு பவதோ தரிசனம் எத்யாத் அபுனர்பவ தரிசனம். உன்னுடைய தரிசனம் கிடைக்க வேண்டும் என்றால் அதுக்கு கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும்னா நான் கஷ்டப்படுவதற்கும் தயார். நீ தொடர்ந்து ஆபத்துகளை கொடுத்து கொண்டே இருன்னு பிரார்த்திக்கிறான். கஜேந்திர மோட்ச சரித்திரம் எல்லாருக்கும் தெரியுமோ இல்லையோ? கஜேந்திரன் யானை, அவனுடைய கால் முதலை வாயிலே அகப்பட்டு கொண்டது. உடனே நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராயன் நாரிடரை நீக்காய் என்று பிரார்த்தித்தார். பிரார்த்தித்த உடனே பகவான் ஓடி வந்து ரட்சிச்சுட்டாரோ இல்லையோ? இதை பார்த்து பிரம்மாவுக்கும் மற்ற தேவர்களுக்கும் ரொம்ப வெக்கமா போச்சான். நாமெல்லாம் ரொம்ப பல வருஷங்களா பகவானை காண வேண்டும் என்று தவம் செய்து கொண்டிருக்கிறோம், யாருக்குமே பகவான் காட்சி அளிக்கவே இல்லை. உம்பரால் அரியலாகா ஒளியுளார் ஆணைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலமேல் சீறி வந்தார் என்று தொண்டடிப்படி ஆழ்வாருடைய பாசுரம். ஒரு யானைக்காக பகவான் வந்துட்டாரே, நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கவில்லையே. அப்ப எல்லாரும் யோசிச்சு பார்த்தாலும், ஓ நாம தவம் செய்து தியானம் செய்தால் பகவானை காண முடியாது. எல்லாரும் அவரவர்கள் ஊருக்கு பக்கத்துல ஒரு குளத்தை தேடுங்கோ, அந்த குளத்துல முதலை இருக்கான்னு பாத்துக்கோங்கோ, காலை முதல்ல வாயில விட்டுடுங்கோ, கண்ணன் வந்து ரட்சிப்பா.
அவரை பார்க்கணும்னா ஒரே வழி முதல்ல வாயில காலை கொடுப்பதுதான். அத போல குந்தி சொன்னாள், ஆபத்து வந்தால்தான் உன்னை பார்க்க முடிகிறது. அப்ப எங்களுக்கு தொடர்ந்து ஆபத்துகளை கொடுத்துட்டே இரு, ஆனா நீ விட்டுட்டு போயிடாத, கூடவே இரு, துவாரகைக்கு போகவே வேண்டாம், இந்திரபிரஸ்தம் அத்தினாபுரத்திலேயே நீ எங்களோடு இருக்க வேண்டும். ஜன்மைஸ்வர்ய சுதஸ்ரீபி ஏதமான மதப்புமானு நைவார்கத்யபிதாத்தும் வை துவாம் அகிஞ்சன கோச்சரம். கண்ணா, நான் ஒரு விஷயம் புரிந்து கொண்டு விட்டேன். யாருக்கு கர்வம் அதிகமாக இருக்கிறதோ அவன் உன்னை நெருங்குவதே கிடையாது. நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? அகிஞ்சன கோச்சரம். அகிஞ்சனன்னு சொன்னா கையில ஒண்ணுமே இல்லாதவன். நம்ம பகவானை சேவிக்க போகும்போது கையை கூப்பிக்கிறோம் இல்லையோ, எதுக்கு கை கூப்புகிறோம்னு ஒரு சந்தேகம். கை கூப்பினா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்லை, நம்ம கிட்ட ஏதோ பழம் இருக்கு, காய் இருக்கு, கனி இருக்கு, ஏதோ சமர்ப்பிப்பதற்கு புஷ்பம் இருக்குன்னா இப்படி ஏந்தி கொண்டு போவோம். கையை மூடிக்கொண்டா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள ஒண்ணும் கிடையாது, வெறும் கை என்று கூப்பி காட்டுகிறோமோ இல்லையோ, இதுக்குத்தான் ஆகிஞ்சன்யம் என்று பெயர். பகவானிடத்துல போகும்போது அவர் எதிர்பார்ப்பார், இவன் கர்மயோகம் செய்துவிட்டு வந்திருப்பான், ஞான யோகம் எல்லாம் பண்ணிருப்பான், பக்தி யோகம் செய்திருப்பான், அதனால மோட்சம் கேட்டு வந்திருப்பானோன்னு பகவான் நினைப்பார். நாம முதல்ல சொல்றது என்ன? கை கூப்பிட்டா என்னிடத்துல ஒண்ணுமே நல்லது கிடையாது, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், வைராக்கியம் எதுவும் என்னிடத்துல கிடையாது. அப்ப ஏனா மோட்சம் கொடுக்கணும்னா கருணை இருக்கும் இல்லையா உங்ககிட்ட, என்னிடத்தில் இருக்கும் நன்மையை பார்க்காதே, உன்னிடத்தில் இருக்கும் கருணையை பார். ஆண்டாளுடைய எல்லாத்துக்கும் ஆண்டாள் பாசுரம் தான். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. தன்னை என்னவென்று சொல்லிக் கொள்ளான்? அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம். என்கிட்ட ஒரு ஞானம் கிடையாது, பக்தி கிடையாது, வைராக்கியம் கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது. அப்ப ஏனா உனக்கு மோட்சம் கொடுக்கணும்னு பகவான் கேட்டார்? குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, உங்ககிட்ட கருணை இருக்கு, அதுக்கு குறையே இல்லை, அப்ப கொடுத்து விடு. ஒருத்தர் கஷ்டப்படுறார், ஒருத்தர்கிட்ட நிறைய பணங்காசு இருக்கு, ஏன் கொடுக்கணும்னா கருணையினால கொடுக்க வேண்டும். அவர் என்ன அதுக்கு தகுதி பெற்று அதுக்கு தான் முயற்சி பண்ணணுமான்னு? அப்ப உன் கருணையால் எங்களுக்கு நல்லது பண்ணு, எங்களிடத்தில் அதற்கான வழி இருக்கிறதான்னு எதிர்பார்க்காதே. அப்ப கைகூப்பினாலே என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்னு அர்த்தம். அப்படி ஒன்றுமில்லாமல் ஒருவன் வந்து நின்னால் அவனுக்காகத்தான் பகவான் வந்து உழைக்கிறார். அகிஞ்சன கோச்சரம். ஒருவனுக்கு என்கிட்ட நல்ல உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கிறேன்னு கர்வம் இருக்கலாம், நிறைய பணங்காசு இருக்குன்னு கர்வம் இருக்கலாம், நல்ல அழகாக இருக்கிறேன்னு கர்வம் இருக்கலாம், நிறைய படிச்சிருக்கேன்னு கர்வம் இருக்கலாம். மத்த மூணாவது பரவாயில்ல. படிப்புனால ஒருவனுக்கு கர்வம் வந்தா அது ரொம்ப தாழ்ந்தது. படிப்பினுடைய ஒரே குறிக்கோள் தலை வணங்க வேண்டும், தலை குனியணும். படிப்புனாலேயே தலை நிமிர்ந்து இப்படியே பார்த்துட்டு இருந்தா கர்வம் வந்தால் பிரயோஜனமே கிடையாது. வித்யா ததாதி வினயம்னு தெரிவிப்பார்கள். ஒருவனுக்கு வித்யை மனசுல சேர சேர தலை குனிய வேண்டும், வணங்க வேண்டும், வினயம் ஏற்பட வேண்டும். அது இல்லாம நான் இவ்வளவு படிச்சுட்டேன்னு அகங்காரத்தோடு பார்த்தால் அதுவும் ஒரு மதம் தானே. இப்ப பிறப்பாலோ, செல்வத்தாலோ, அழகாலோ, படிப்பாலோ, எந்த காரணத்தால் ஒருவனுக்கு மதம் இருந்தாலும் கர்வம் இருந்தாலும் பகவானுக்கு நெருங்கவே முடியாது அவனாலே. ஆனா ஒருத்தருக்கு ஒண்ணுமே இல்லை, ஏழை, தரித்திரன், ஒரு அகங்காரம் கிடையாது என்றால் பகவானுக்கு ரொம்ப எளிமையில் நெருங்கி விடலாமா. அதுதான் நல்ல வழின்னு தெரிவிக்கிறார். நம்ம கிட்ட இருந்த பணங்காசெல்லாம் திடீர்னு ஒரு நாள் காணும்னு வச்சுக்கோங்களேன், பயமே படாதீங்கோ, கண்ணன் உங்களுக்கு அனுகிரகிக்கிறார்னு அர்த்தம். ஏன்னா கண்ணனே சொல்றார், எஸ்ய அனுகிரகம் இச்சாமி தஸ்ய வித்தம் ஹராமியகம்னு கண்ணனுடைய வார்த்தை. ஒருவனுக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டால் முதல்ல அவனிடத்தில் இருக்கிற செல்வத்தை பறித்து விட. செல்வம் இருக்கும் வரை அவன் என்ன புரிஞ்சுக்கவே முடியாது. கையில இருக்கிற பணங்காசு போகணும். ஏன்னா அதைத்தானே நம்பிக்கொண்டு உலகத்துல தைரியமா இருக்கும். யார் உறவினர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், வேலைக்காரர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பணம் இருக்கு சுவாமி, பணத்தை வச்சு எல்லாத்தையும் பண்ணுவேன்னு நம்பிக்கையோடு இருப்பான். ஒரு நாள் காத்தால மொத்தமும் விழும். இதெல்லாம் ஏதோ மேல போறச்சே எருது போல போகும், கீழே விழும்போது கரடி போல வரும், இதெல்லாம் சொல்றா பாருங்க. கரடி போல ஒரு நாள் விழும். விழுந்ததுன்னா மொத்த பணமும் போயிடும். அன்னைக்கு வந்து பகவான் தான் புகழ்னு வந்து விழுவான். அபிமான பங்கமாய் வந்தனன் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார்னு ஆண்டாள் பாடினாளே. அப்ப செல்வத்தை நம்பினா ஒரு நாள் அது விழுந்து கண்ணன் காலிலே வந்து விழ வேண்டும். செல்வம் பறிக்கப்பட்டால் தான் பகவானிடத்துல ஆசை, உறுதியே நமக்கு ஏற்படும். அப்ப அப்படிப்பட்டவர்கள் உன்னை அணுகவே முடியாது. மதம் இருந்தால் அணுக முடியாது. எந்த கர்வமும் இல்லாமல் கையில் ஒன்றும் இல்லாதவன். குச்சேலருக்கு, சுதாமாவுக்கு கையில என்ன இருந்தது? நேர துவாரகைக்குள்ள போனார். கண்ணனே ஓடி வந்து அழைத்து கொண்டு போய் அவர் ஆசனத்தில் அமர்த்தி தான் கீழ் அமர்ந்து கொண்டு காலை பிடிச்சு விட்டு விசிறி வீசி விட்டு அவளை ஊட்டி விட்டு எல்லாத்தையும் பண்ணார். யாரான பெரிய அரசன் வரட்டும், ஒரு 2 நாள் காத்திருக்க சொல்லு, அப்புறம் பாக்குறேன்னு சொல்லி நிறுத்தி வச்சிருவார். ராஜா வந்தால் பகவான் நடத்தும் விதமே தனி.
பக்தன் வந்தால், ஒண்ணுமில்லாதவன் வந்தால் நடத்தக்கூடிய கௌரவமே தனி. அகிஞ்சன கோச்சரம் என்று தெரிவித்தார். அதுக்கு மேலே மன்யேத்வாம் காலம் ஈசானம் அநாதி நிதனம் விபும் சமம் சரந்தம் சர்வத்திர பூதானாம் என் மிதக்கலிகி. மறுபடியும் இப்ப கொஞ்சம் வேதாந்தத்துக்கு வருகிறார். முதல்ல தொடங்கும் போது வேதாந்தமா சொன்னா, நடுவுல உலக இயல்பு. எனக்கு எப்ப உன்னை பத்தி நினைவு வருகிறது? கஷ்டம் இருந்தால்தான் பகவானுடைய நினைவு வருகிறது. திரௌபதிக்கு செய்யப்பட்ட உபதேசம். மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹின்னு தெரிவிப்பார்கள். பெரிய ஆபத்து ஏதாவது வந்தால் உடனே ஹரி என்கிற நாமத்தை சொல்லி பகவான் நினைக்கணுமா. இதை திரௌபதிக்கு பெரிய ரிஷிகள் எல்லாம் உபதேசித்திருந்தார்கள். துஷாசனன் போட்டு புடவையை இழுக்கிறார். இழுக்கும் போது இந்த உபதேசம் தான் அவளுக்கு ஞாபகம் வந்தது. ஓ, பகவான் நினைக்கணும், ஆபத்து வந்திருக்கிறது, உடனே கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம்னு சரணாகதி பண்ணாள். பகவான் வந்து புடவையை சுரந்து ரட்சித்து கொடுத்தார். அப்ப ஆபத்து ஏற்பட்டால் பகவான் நினைவு வருகிறது. ஆபத்து இல்லாவிட்டால் சௌக்கியமா உலகமே நன்னா இருக்கேன்னு தோணிக்கொண்டிருக்கிறது. அப்ப பகவானே, ஆபத்து வந்தாலும் சரி, நீ எங்களை விட்டு போய்விடாதே என்று நடுவுல பிரார்த்தித்தாள். இப்ப திரும்ப வேதாந்தத்துக்கு வரா. பகவானே, நீதான் அநாதி நிதனம், உனக்கு தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது, நீ அனைவரிடத்திலும் சமமாக இருக்கிறாய். கண்ணனே கீதையில சொல்றார், சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியஹா. எனக்கு வேண்டியவன் என்றும் ஒருவன் கிடையாது, வேண்டாதவன் என்றும் ஒருவன் கிடையாது, நான் அனைவருக்கும் சமமானவன் என்று கண்ணனுடைய வார்த்தை. இப்படி பொய் சொல்றார், வாயத் திறந்தாலே பொய்யா? அர்ஜுனனையும் துரியோதனையும் சமமாவா நடத்தினார் கண்ணன்? சொன்னா யாரானு ஒப்புக்கொள்வார்களா? கம்சனையும் ஒரு வசுதேவரையும் சமமாகவா நடத்தினார்? ஏன் இப்படி சொல்றார்? எல்லாரும் எனக்கு சமம்தான், எனக்கு வேண்டியவர்களும் கிடையாது வேண்டாதவர்களும் கிடையாதுன்னு கண்ணன் எப்படி சொல்ல முடியும்? நன்னா ஸ்பஷ்டமா பக்ஷபாதத்தோடு ஒருதலை பட்சமாகத்தான் கண்ணன் நடந்து கொண்டார். ஊருக்கே தெரியும். எப்படி இப்படி சொல்றார்னால், கண்ணன் சொல்லுவதற்கு ஆழமான கருத்து உள்ளது. துரியோதனனையும் அர்ஜுனனையும் சமமாக நடத்தினால்தான் சமத்துவம் என்பதே அல்ல. ஓ, ஒருத்தர் கத்தி எடுத்து இன்னொருத்தர் குத்தராருன்னு வச்சுங்க. ஒருத்தர் குத்தப்படுபவர், இன்னொருத்தர் குத்தக்கூடியவர். உடனே ஒரு காவலாளியோ நீதிபதியோ வந்து, நான் ரெண்டு பேரையும் சமமாத்தான் பார்ப்பேன், ரெண்டு பேரும் கை குலுக்கி அணைத்து கொண்டு வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொன்னா யாரானு ஒத்துப்பாளா? குத்தினவருக்கு தண்டனை கொடுக்கணும், குத்தப்பட்டவருக்கு சிகிச்சை கொடுக்கணும். ரெண்டு பேரையும் வெவ்வேறையாகத்தானே பார்க்க வேண்டும். அத போல கண்ணனும் பக்தர்களையும் தீயவர்களையும் சமமாக ஒரு நாளும் பார்க்க மாட்டார். பிரகலாதன் தனக்கு நெருக்கமானவன் தான், ஹிரண்யகசிபு தனக்கு விரோதிதான், இதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்ப சமம் சமம்னு சொல்றாரே, என்ன அர்த்தம்னால், என்னைக்காவது ஒரு நாள் ஹிரண்யகசிபுவோ ராவணனோ கம்சனோ சிசுபாலனோ மனசு மாறி, கண்ணா தவறு செய்து விட்டேன் என்ன மன்னித்து விடுன்னு கால்ல விழ வரும்போது சமமா நடந்து கொண்டு விடுவார். அப்ப பாரபட்சமே பார்ப்பது கிடையாது. இவன் நேத்து வரைக்கும் நல்லவனா இருந்தானா தீயவனா இருந்தானா, பணக்காரனா ஏழையா, உயர்ந்த குலமா தாழ்ந்த குலமா, படிச்சவனா படிக்காதவனா, எதையுமே ஆராய்ச்சி பண்ணுவது கிடையாது. காலில் விழும் பொழுது சமமாக நடந்து கொள்ளுகிறார். அதுக்காக காலில் விழுந்தவரையும் காலில் விழுந்தவனை அடிப்பவனையும் சமமா நடத்த மாட்டார். அர்ஜுனன் தனக்கு நெருக்கம்தான், துரியோதனன் தனக்கு விரோதிதான். சமம்னு எப்ப துரியோதனனுக்கு ஒரு நாள் மனசு மாறி வந்து காலில் விழுந்தால் முடியாதுன்னு கண்ணன் சொல்ல மாட்டார், ஏற்றுக்கொண்டு விடுவார்.